உலக அரசியலில் மிகவும் முக்கியமான ஒரு கடல் பாதை உள்ளது. இந்த கடல் வழி மூடப்பட்டால் சில நாடுகளின் வர்த்தகமும் கடற்படை இயக்கமும் பாதிக்கப்படும். இந்த முக்கியமான கடல் நீரினை ஐரோப்பா மற்றும் ஆசிய கண்டங்களை பிரிக்கிறது. அதுதான் பாஸ்பரஸ் ஸ்ட்ரெய்ட். வணக்கம் நண்பர்களே, இது அரண் டிஃபென்ஸ் தமிழ். இன்று நாம் உலக அரசியலில் முக்கியமான கடல் நீரிணையான பாஸ்பரஸ் ஸ்ட்ரெய்ட் பற்றி பார்க்க போகிறோம். பாஸ்பரஸ் ஸ்ட்ரெய்ட் என்பது துருக்கியில் உள்ள ஒரு குறுகிய கடல் நீரிணை. இது பிளாக் சீ மற்றும் மெடிட்டேரியன் சீ ஆகிய கடல்களை இணைக்கிறது. இந்த நீரிணை மிகவும் தனித்துவமானது, ஏனெனில் இது ஐரோப்பா மற்றும் ஆசிய கண்டங்களை பிரிக்கிறது. துருக்கியின் முக்கிய நகரமான இஸ்தான்புல் இந்த நீரிணையின் இருபுறமும் அமைந்துள்ளது. எதனால் இது மிகவும் முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது? பிளாக் சீ பகுதியில் இருக்கும் பல நாடுகளுக்கு, குறிப்பாக ரஷ்யா, உக்ரைன், ஜார்ஜியா, பல்கேரியா, ருமேனியா போன்ற நாடுகளுக்கு உலக கடல்களுக்கு செல்ல முக்கியமான வழித்தடமாக பாஸ்பரஸ் ஸ்ட்ரெய்ட் தான் இருக்கிறது. இந்த நாடுகளின் கப்பல்கள் உலக வர்த்தகத்திற்காக இந்த கடல் வழியை பயன்படுத்துகின்றன. பாஸ்பரஸ் ஸ்ட்ரெய்ட் ரஷ்யாவுக்கு ஏன் முக்கியம்? ரஷ்யாவின் பல கடற்படை கப்பல்கள் பிளாக் சீ பகுதியில்தான் இருக்கின்றன. அந்த கப்பல்கள் மத்திய தரைக்கடல் மற்றும் உலக கடல்களுக்கு செல்ல பாஸ்பரஸ் ஸ்ட்ரெய்ட் வழியாகத்தான் செல்ல வேண்டும். அதனால்தான் இந்த நீரிணை ரஷ்யாவின் கடற்படை இயக்கத்திற்கு மிகவும் முக்கியமானது. பாஸ்பரஸ் ஸ்ட்ரெய்ட் முழுமையாக துருக்கி நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ளது. 1936 செய்யப்பட்ட மான்ட்ரூ கன்வென்ஷன் என்ற ஒப்பந்தத்தின்படி இந்த நீரிணையின் விதிகளை துருக்கி நிர்ணயிக்கிறது. போர்க்காலங்களில் துருக்கி சில போர்க்கப்பல்களுக்கு இந்த கடல் வழியை கட்டுப்படுத்தவும் முடியும். இறுதியாக பாஸ்பரஸ் ஸ்ட்ரெய்ட் என்பது ஐரோப்பா மற்றும் ஆசியாவை பிரிக்கும் நீரிணை. பிளாக் சீ நாடுகளுக்கான முக்கிய கடல் வாயில், ரஷ்யாவுக்கு முக்கியமான கடற்படை பாதை. எனவே உலக அரசியலில் இந்த நீரிணைக்கு மிகவும் முக்கியமான இடம் உள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், மேலும் இது போன்ற தகவல்களுக்கு அரண் டிஃபென்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.